வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அப்ஸ்ட்ரக்டிவ் டிஃபெக்ட்ஸ் பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நமக்கு ஏட்ரியம் அல்லது வென்ட்ரிக்கலில் ப்ரெஷர் அதிகமாகுது, பிளட்டோட ப்ரெஷர் அதிகமாகுது அப்படின்னா அதனால் என்ன ஆகும், நம்ம ஹார்ட்டில் ஒரு சின்ன ஸ்டெனோசிஸ் நடக்கும். ஓகேவா, அதனால் என்ன ஆகும்னா நமக்கு பிளட் ஃப்ளோ வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். ஸோ அதை தான் நம்ம அப்ஸ்ட்ரக்டிவ் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஆல்ரெடி கன்ஜெக்டிவ் ஹார்ட் டிசீஸ்லேருந்து எல்லா கண்டிஷன்ஸும் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம கோஆக்டேஷன் ஆஃப் அயோட்டா பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அயோட்டாவில் ஸ்டெனோசிஸ் நடக்கும், அயோட்டாவில் நேரோவிங் நடக்கும், அதுதான் கோஆக்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு அப்ஸ்ட்ரக்டிவ் டெஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதில் என்ன ஆகும், நமக்கு அயோட்டா நேரோ ஆகுது, நேரோவிங் ஆஃப் அயோட்டா. ஸோ இது எப்போவுமே அயோட்டிக் ஆர்ச்சுக்கு அப்புறம் தான் நடக்கும், அயோட்டிக் ஆர்ச்சுக்கு முன்னாடியே நடக்காது. அயோட்டிக் ஆர்ச்சுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு செக்மெண்ட்டில் நமக்கு கோஆக்டேஷன் நடக்கும், அயோட்டிக் ஆர்ச்சுக்கு முன்னாடி எப்போவுமே நடக்காது. ஸோ இது மேக்ஸிமம் கீழே லோவர் பாட்டுக்கு போகக்கூடிய இதை தான் அடைக்கும். ஸோ நமக்கு லோவர் பாடி பார்ட்ஸ்க்கு போகக்கூடிய ப்ளட்டு கம்மியாகும், பார்ட் ஆஃப் த பாடிக்கு அமௌண்ட் ஆஃப் ப்ளட் போகிறது ரெஸ்ட்ரிக்ட் ஆகும், கம்மியாகும். ஸோ கன்ஜெனிட்டல் ஹார்ட் டெஃபெக்ட் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸில் 8 to 11% ஆஃப் சைல்டுக்கு இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் டிஃபெக்டில் இந்த கோஆக்டேஷன் ஆஃப் அயோட்டா வருது. ஸோ இதனால் வரக்கூடிய எஃபெக்ட் என்ன அப்படின்னா, நமக்கு லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஹார்டாக ஒர்க் பண்ணும். ஏன் அப்படின்னா நமக்கு அயோட்டாவில் ப்ளட்டு தேங்கிடுச்சு. ஓகேவா, ஸோ அந்த அயோட்டாவில் ப்ளட்டை மூவ் பண்ணணும் அப்படின்னா வென்ட்ரிக்கல் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், வென்ட்ரிக்கல் ஒர்க் ஹார்ட். ஸோ அதனால் என்ன ஆகும், லெஃப்ட் சைடு ஹார்ட் ஃபெயிலியர் வர வாய்ப்பு இருக்குது. லெஃப்ட் சைடு ஹார்ட்னால் ஆக்சிஜனை போய் சப்ளை பண்ண முடியல. ஸோ அதுதான் லெஃப்ட் சைடு ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் பிபி வந்து அதிகமாகும். ஓகேவா, பிபி இஸ் ஹையர். அதே நேரோவிங் கீழே பார்த்தோம், இப்போ இந்த இடத்துல நேரோ ஆகிருக்கு அப்படின்னா நேரோவிங்க்கு மேலே பிபி அதிகமாக இருக்கும், நேரோவிங் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பிபி கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல தான் நமக்கு ஆக்டேஷன் இருக்குது, கோஆக்டேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிபி அதிகமாக இருக்கும் இந்த சைடெலாம், இங்கிட்டு பிபி கம்மியாக இருக்கும். அதுவே கொஞ்சம் வயசாகிடுச்சு, 4-5 வயசாகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹெட்டேக் வரும், அந்த சில்ட்ரன்ஸ்க்கு ஹெட்டேக் வரும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய பிளட் வெசலில் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா, ஹெட்டுக்கு போகிற பிளட் வெசலில், அதனால் ஹெட்டேக் வரும். அதே போல் லெக்கில் கிராம்ப்ஸ் வரும், லெக்கில் அப்டமினல் வரும். ஓகேவா, ஸோ எந்தெந்த ரீஜியனுக்கு பிளட்டு போதோ அங்கே, எந்தெந்த ரீஜியனில் அப்ஸ்ட்ரக்ட் இருக்கோ அங்கங்கெல்லாம் கிராம்ப்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அதே போல் இங்கிட்டு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது இல்லையா, ஸோ இந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய ஆர்ட்ரியோட வால் வந்து வீக் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டே போகும். அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக டியர்ஸ் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக கிளிய ஆரம்பிக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ப்ளீடிங் நடக்கும், அன்கண்ட்ரோலபிள் ப்ளீடிங் நடந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் நமக்கு ஹெட்டுக்கு போகிறதுல ப்ளீடிங் நடந்துச்சோம்னா ஸ்ட்ரோக் வரும், இந்த மாதிரி நமக்கு ப்ளீடிங் வரும். அதே போல் நமக்கு பிளட் வெசல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறனால நமக்கு பாக்டீரியல் எண்டோகார்டைட்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது. நமக்கு உள்ள எந்த ஒரு ஆர்கனுமே கிளியக்கூடாது. ஓகேவா, ஸோ எதாவது லைட்டாக சின்னதாக இன்ஜூர் ஆகுது அப்படின்னாலும் நமக்கு எண்டோகார்டைட்டிஸ் வர மேஜர் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கணும். இப்போ கோஆக்டேஷன் ஆஃப் ஹார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இதான் ஆர்ட்ஸ் ஆஃப் அயோட்டா இருக்குது அப்படின்னா இந்த 3 டியூப் போகுமா, இந்த 3 டியூப் போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஆகும். ஸோ இது வரைக்கும் பிபி அதிகமாக இருக்கும், இதுக்கு அங்கிட்டு பிபி ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து ஆர்ட்ஸ் ஆஃப் அயோட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க, ஹார்ட். ஓகே, இதில் என்னென்ன சிம்டம்ஸ், கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். ஸோ போர் ஃபீடிங், அவங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க, பூரா தான் சாப்பிடுவாங்க. போர் ஃபீடிங். டிஸ்ஃபினியா இருக்கும் அவங்களுக்கு, ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்திங் அதிகமாக இருக்கும், வெயிட் கெயின் கம்மியாக இருக்கும், வெயிட்டே போட மாட்டாங்க. அதே போல் சர்க்குலேட்டரி ஷாக் வர்றதுக்கான சைன்ஸ் அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு 6 வீக்லேயே. அப்போ தான் பிறக்கிறாங்க, ஃபஸ்ட்டு 6 வீக்லேயே சர்க்குலேட்டரி ஷாக், அதாவது பிளட் சப்ளை வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சயின்ஸ்லாம் டெவலப் ஆகும் 6 வீக்குள்ளே. ஸோ இந்த சிஓஏ கோஆக்டேஷன் ஆஃப் அயோட்டா இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேலாக இருப்பாங்க, பீல் கலரில் இருப்பாங்க. அதே போல் அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் அதிகமாக வரும், அதாவது அவங்க ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கில் அதிகமாக ஃப்ளூட் அக்குமுலேட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதே போல் ஆனியூரியா, அவங்களுக்கு வந்து யூரின் வராது. அதே போல் ஜென்ரல் சர்க்குலேட்டரி ஷாக் இருக்கும். ஓகேவா, அதே போல் ஆசிட் வந்து ஆசிடிமியா இருக்கும். ஆசிடிமியானா லோ பிளட் பிஹெச், அதுதான் ஆசிடிமியா அப்படின்னு சொல்லுவோம். அதுவே நமக்கு நார்மல் பிஹெச்லேருந்து அசிடிமியாவுக்கு மாறுது அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் அசிடோசிஸ். ஓகேவா, ஸோ ஆசிடாக மாறிடுச்சு, லோ பிஹெச் ஆகிடுச்சு அப்படின்னா அது அசிடிமியா. அதே போல் அவங்களுக்கு பல்ஸ் எல்லாம் வீக் ஆயிரும், பல்சஸ்லாம் பெரிஃபெரல் பல்சஸ்லாம் வீக் ஆயிரும். அதே போல் ஹார்ட் சவுண்டில் பார்த்திங்கன்னா S2ல் சிங்கிளாக இருக்கும், லவுட் சவுண்டாக இருக்கும். ஓகேவா, டப் சவுண்ட் வந்து
சவுண்டாக இருக்கும். அதே போல் S3 சவுண்ட் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். தேர்ட் சவுண்டு வந்து நார்மலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடாது, அதுவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே போல் ஹார்ட் மூவ்மெண்ட்லாம் இருக்காது. ஓகேவா? ஸோ 50% சிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபென்ட்ஸுக்கு நோ ஹார்ட் மூவ்மெண்ட். ஓகேவா? ஆனால் ஒரே ஒரு மூவ்மெண்ட் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், எஜெக்ஷன் சிஸ்டோலிக் மூவ்மெண்ட். ஓகேவா? எஜெக்ஷன் சிஸ்டோலிக் மூவ்மெண்ட் மட்டும் ஒரு சிலருக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும், எல்லாருக்கும் ப்ரெசென்ட் ஆகாது. ஸோ இதுவும் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா அவுட்டர் லேயர் பெரிகார்டியமில் தெரியும். இது டயக்னோசிஸ்க்காக இசிஜி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு QRS காம்ப்ளெக்ஸ் வந்து ரைட் சைடு ரைட் வேர்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது எக்ஸ்ரே பார்த்தோம்னா கார்டியோமெகாலி இருக்கும். ஓகேவா? நமக்கு கோஆகுலேஷன் ஆஃப் அயோட்டா இருந்துச்சு அப்படின்னா கார்டியோமெகாலியும் வரும். ஏன் அப்படின்னா நமக்கு பிளட்டு வந்து ஹார்ட்லேயே தானே இருக்கும், ஸோ அதனால் கார்டியோமெகாலியும் வரும். அதே போல் பல்மோனரி எடிமா இருக்கும், லங்ஸ் வந்து கொஞ்சம் அக்குமுலேஷன் ஆஃப் பிளட்டு அண்ட் ஃப்ளூயிடெல்லாம் இருக்கும். ஓகே, அடுத்ததாக மேனேஜ்மெண்ட். இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம்? ஒன்ஸ் நமக்கு கோஆகுலேஷன் ஆஃப் அயோட்டா வந்துருச்சு, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? மெடிக்கலாக அதை ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணணும், மெடிக்கேஷன்ஸ் மூலமாக. ஸோ நமக்கு டிசெண்டிங் அயோட்டாவுக்கு கண்டிப்பாக பிளட்டு தேவை. ஓகேவா? ஸோ டிசெண்டிங் அயோட்டாவுக்கு பிளட்டு போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஃப்யூஸ் பண்ணி டக்டஸ் ஆர்டரியோசஸை ஓப்பன் பண்ணி நம்ம ஃப்ளோவை வந்து டைவர்ட் பண்ணி டிசெண்டிங் அயோட்டாவுக்கு பிளட்டு ஃப்ளோ பண்ண வைப்போம். ஸோ அதுக்காக நம்ம என்ன இன்ஃப்யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா PGE1 அப்படின்னு சொல்லுவோம், ப்ரோஸ்டாக்லாடின். ஸோ இது ஒரு ரிலாக்ஸண்ட்டாக வாசோ டைலேட்டராக ஆக்ட் ஆகி நமக்கு டிசெண்டிங் அயோட்டாவை ஓப்பன் பண்ணும். அடுத்ததாக ஐனோட்ரோபிக் ஏஜென்ட்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டோப்பமைன் கொடுக்கலாம். அதே போல் டையூரட்டிக்ஸ்லாம் கொடுப்பாங்க. டையூரட்டிக்ஸ்லாம் கொடுக்கும்போது நமக்கு இந்த கோஆகுலேஷன் வந்து கொஞ்சம் நார்மலாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்ததாக மெடிக்கலில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சர்ஜரி பண்ணுவோம். ஸோ சர்ஜரியும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு CHF கன்ஜென்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து ரொம்ப டெவலப் ஆகுது, சர்க்குலேட்டரி ஷாக்கும் வந்து ரொம்ப ஏர்லியாக டெவலப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அர்ஜென்ட் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் மட்டும்தான் சர்ஜரி டேக் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிசெக்ஷன் அண்ட் end to end அனஸ்டமோசிஸ். நமக்கு கட் பண்ணி அந்த அயோட்டாவை வந்து end to end அனஸ்டமோசிஸ் அப்படின்னா கனெக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு. அடுத்ததாக சப்க்ளேவியன் ஃப்ளாப் அயோட்டோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜரும் பார்த்திங்கன்னா நமக்கு சப்க்ளேவியன் ஆர்டரியை டிவைட் பண்ணி அதில் வந்து ஒரு ஃப்ளாப் மாதிரி இன்சர்ட் பண்ணி நமக்கு வந்து 2 வெசலையும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஃப்ளாப் மாதிரி இன்சர்ட் பண்ணி நமக்கு இது பண்ணுறது. அடுத்ததாக பேட்ச் அயோட்டோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் அயோட்டாவை ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு கோஆகுலேஷன் இருக்க இடத்துல ஒரு பேட்ச் வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? பேட்ச் அயோட்டோபிளாஸ்டி. ஸோ இதுலேயும் அந்த அயோட்டா போர்ஷனை ரிசெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாத்தையும் தச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அதான் பேட்ச் அயோட்டோபிளாஸ்டி அப்படிம்போம். ஓகே, இதெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கக்கூடிய கோஆகுலேஷன் ஆஃப் அயோட்டாக்கு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதில் என்னென்ன சிம்டம்ஸ் பார்த்தோம்? ஸோ இதெல்லாம் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸாக பார்த்தோம். இப்போ சப்போஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு சிம்டமுமே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி மேனேஜ் பண்ணலாம்? ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெடிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு கத்திட்டர் மூலமாக ஒரு சின்ன பலூனை வந்து ஹோல்ட் பண்ணி உள்ளே கொண்டு போயிட்டு பலூனை ஊதிடுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும், அந்த கோஆகுலேஷன் இருக்க இடத்துல போயிட்டு ஊதிட்டோம் அப்படின்னா அந்த கோஆகுலேஷன் பெருசாகுமா? ஸோ அந்த கோஆகுலேஷன் சரியாயிடும். ஓகேவா? ஸோ இதை வந்து பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் 2 பேருக்குமே யூஸ் பண்ணலாம், சிம்டம் இருக்கிறவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம், சிம்டம் இல்லாதவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம சிம்டம் இல்லாதவங்களுக்கு ஆர்மில் வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஸோ நமக்கு ஆர்ம் அண்டு லெக்கில் ப்ரெஷர் சேஞ்ச் வந்து இருக்கக்கூடாது, இதுலேயும் ஒரே லெவல் ஆஃப் ப்ரெஷர் இருக்கணும், அங்கேயும் ஒரே லெவல் ஆஃப் ப்ரெஷர் இருக்கணும், ஹைப்பர் டென்ஷன் மாறக்கூடாது. ஸோ அதை வந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நமக்கு சப்போஸ் காலில் வந்து ப்ரெஷர் குறையுது அப்படின்னா கண்டிப்பாக டிசெண்டிங் அயோட்டாவில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிம்டமேட்டிக்காக இருக்கவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் 4 to 5 இயர்ஸ்க்குள்ளே நம்ம சர்ஜரி பண்ணி முடிச்சிடணும், இந்த ஏஜுக்குள்ளே முடிச்சிடணும். சப்போஸ் அது மீறி நம்ம பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிஸ்க் அதிகம், ஹை ரிஸ்க் அதிகம். ஓகேவா? ஸோ இவங்களுக்கும் சர்ஜரி அப்படின்னா சேம் சர்ஜரி தான். ஓகேவா? ரிசெக்ஷன் அண்டு அனஸ்டமோசிஸ், இப்போ உள்ள சப்க்ளேவியன் ஃப்ளாப் அயோட்டோபிளாஸ்டி, பேட்ச் அயோட்டோபிளாஸ்டி. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோஆகுலேஷன் ஆஃப் அயோட்டா பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.